அநேகர் பெண்களை ஒரு விதமாக பார்க்குறாங்க பாருங்க, ஒரு விதமாக வச்சிருக்கிறாங்க. பலவீனமான பாண்டம்னு சொல்லுவாங்க. பலவீனமான பாண்டம் பெண்கள் உண்மைதான். எதில் தெரியுமா பலவீனமான பாண்டங்கள்? ஆண்களை நேசிக்கிறதுல அவர்கள் பலவீனமான பாண்டங்கள். சொல்றது புரியுதா? இப்போ சொல்றேன் பாருங்களேன். ஒரு தாய் இருக்கிறாங்க, தாய்க்கு மகன் இருக்கிறான், மகனுக்கு மருமகளை கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது சமாதானமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மாமியார் மருமக சண்டை வருது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று தான். பெத்த தாய் அவன் மேலே வச்ச பாசத்தினால, அவன் மேலே வச்ச நேசத்தினால 10 மாதங்கள் சுமந்து பெத்தெடுத்து 25 ஆண்டுகள் வளர்த்ததுனால அவனை என்ன பண்ண முடியல, முழுசா அவள்கிட்ட விட்டு கொடுக்க முடியல. இப்போ அந்த கட்டிட்டு வந்தவன் என்ன சொல்கிறா, நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் சொந்த பந்த உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், நீ என்னடானா இப்போவும் உங்கள் அம்மான்னு கிடக்குறியே அப்படின்னு சொல்லி அவள்னாலையும் புருஷனை விட்டு கொடுக்க முடியலை, அம்மானாலையும் மகனை விட்டு கொடுக்க முடியலை. இந்த அன்பின் விஷயத்தில் தான் பெண்கள் பலவீனமான பாண்டங்கள் தவிர, ஆனால் வேலைன்னு வரும்போது, ஒரு பொறுப்புன்னு வரும்போது, ஒரு கடமைன்னு வரும்போது பெண்கள் பலவீனமான பாண்டங்கள் அல்லவே அல்ல. பெண்கள் வலிமை வாய்ந்தவர்கள்.